வந்திருப்பதா நீங்கள் வந்திருப்பது யாரு தெரியாமல் சிம்மாசனத்தில் அமர்ந்து கால் வர உட்காந்துறீங்க. நீங்க வந்திருப்பது யாரு தெரியாமல் மூன்றாவது மரியாதை அது கிடையாது. யார் என் நாடு நகரம் கேடு கடல கப்பால் திருப்பா கடை திருப்பா கடையில கருங்கடை கருங்கடை பாட்டி அமைத்து கடங்கடா சொல்ல பேரை பற்றி யாரும் வரி இல்லாம சிறப்போட வாங்கிட்டு சொல்றான் விட்டா சரி நீ உள்ள போட உள்ள போடா கரங்கடை கோட்டை அமைத்து கடகண்டா சொன்ன பேர் பற்றி யாதொரு வரை இல்லாமல் சிறப்போட வந்தது. இங்க வந்த காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய கத்தரக்கூடிய வஜ்ர ஆயுதமும் உங்க சிறத்துக்கு மணிமொழியா எனக்கு தேவை. பல்லாயிரக்கணக்கான சுடர்கள் விட்டார்கள். அவமதிக்க முடியாது. சமன் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். யாராக இருந்தாலும் சரி உன்னை போல் பல வீரர்கள் என்னோடு மோதிருக்கிறார்கள். பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டார்கள். என்னுடைய பாதத்தை விழுந்து உன்னுடைய வீர வஜ்ரத்தை கொடுத்து விட்டு ஓடிவிடு. Yeah.
எடாத எறாதா இல்லையா? பால் எடுத்து பாலடா அவ்வளவு அர்ஜென்ட் உள்ள போடணுமா இல்லையா? என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு? ஏன் கார்த்தா இல்லையா? நவரத்தினங்கள் பொருந்திய இப்பேற்பட்ட மணிமகுடத்தை முன்னிட்டு நான் ஒப்படைக்க வேண்டுமா? அட துர்க்கனே, எப்பேற்பட்ட மணிமகுடம் தெரியுமா? யாருடைய சிரசிலே அலங்கரிக்கிறது தெரியுமா? யாராலும் செய்ய முடியாத 100 அஸ்வமேத யாகம், ஒரு ராஜச யாகத்தை எவர்கள் செய்து முடிக்கிறார்களோ அவருடைய சிரசிலே அலங்கரிக்கக்கூடிய மணிமகுடம் போயும் போயும் ஒரு மூடல் உன்னிடத்திலே நான் கொடுப்பேன். உனக்கு அழிவு காலம் என்பது நெருங்கிவிட்டது. ஆரிய பெரிய மரங்களை பற்றவன் நான் தேவர் மாமல் அனுமரமை என்று பாதத்தில் வந்து மண்டியாடிவிட்டோம். நீ இப்போ பேசக்கூடாதுடா, பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது. இந்த நாடகம் போட்டா பேசக்கூடாது. என்கிட்ட என் நிலைமை இப்போதுக்கு கை மேல இருக்குது ராஜா. நம் எல்லோரும் துதி செய்முன் என சுத்தி வளவரம் தெய்வம் என்று துதிப்பேனே தவிர ஓம் நமச்சிவாயா என்று துதிப்பேனுடைய நாவினால் கடல் கண்ட சூரானே தெய்வம் என்ற வார்த்தையுடைய வாயில் ராஜா குடுக்கத்தை குத்தாத்தானே வரும் உங்களுக்கு. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, குத்துருங்க. நான் கேட்கறீங்களா? என்ன செய்ய வேண்டும்? கடல் கண்டா சூரனே தெய்வம், கடல் கண்ட சூரனே தெய்வம், நம் எல்லோரும் துதி செய்வோம் என்ன சுத்தி வளவரணா. அப்படிதானே சொல்லவா? கடல் கண்ட சூரனே தெய்வம், ஏற்பட்டு துதி என்பது சதி என்று மாறி அடிக்கலையாடா. அப்புறம் எப்ப மாறான்? மாறி போச்சுடா. மாறக்கூடாது. கடல் கண்டா சூரா, சரி சொல்லுங்க. கடல் கண்டா சூரனே இருந்த போது மும்மத்தி தேவர்கள் இடத்தை அடக்கமாக வேண்டும். இருந்தாலும் யார் வருகின்ற பார்க்கணும். ஓடிவா. வழங்கி வரக்கூடிய நான் இன்று இந்த கடல் கண்டா சூரன் யாது வரப்பெற்றார். யாரோ கடல் கண்டா சூரன் யாரிடத்தில் சென்றான், யாரிடத்தில் வரம் பெற்றான், எப்பேற்பட்ட வரத்தை பெற்றான் என்று தெரியாமல் தேவர்களுக்கு மூவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய என்னை அடியோ அடியோ என்று அடித்து என் கையில் உள்ள வஜ்ராயுதத்தையும் என் தலையில் உள்ள சிரத்தில் உள்ள நகரத்தையும் மணி பறித்து சென்று விட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் யாரிடத்தில் உபாயம் தேடுவது தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். தேவேந்திரா, பொன்னுலக வேண்டா. அந்த கடகண்டா சூரன் வரம் பெற்றவர் சும்மா இருக்கவில்லையா? தேவர் மூவர் அனைவரும் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நீ அணிந்திருக்க நவரத்தின மணிமகுடத்தையும் வீர வஞ்சலாக பகிர்ந்து விட்டானா? ஆமா தேவேந்திரா, ஒரு நேரத்திலே 100 அஸ்வமேத யாகத்தை செய்து இந்திர பதவி பெற்றார். அது மட்டுமல்ல, ராமாயணத்திலே தசரத சக்கரவர்த்தி
குழந்தை இல்லை என்ற ஆதரத்தால் புத்திர காமேஷ்டை செய்தார். மகாபாரத்திலே தர்மர் தன்னுடைய தந்தை பாண்டு மகாராஜா இறந்து சொர்க்கமும் சேராமல் நரகமும் சேராமல் பொம்மா பட்சியாக தோற்கொண்டார். அப்பொழுது அவர் தர்ம ராஜசூரியாக நடத்தினார். அப்படி என்றால் நீ இழந்த போரை மீண்டும் அடைய வேண்டுமானால் மகாபிரசன்ன வேண்டி அந்த காரியத்தை நீ செய்தால் இழந்த பொருளை மீண்டும் அப்படியாகட்டும். ஆமா, இந்த மகாபிரசன்ன வேண்டி எப்படி செய்ய வேண்டும்? மும்மூர்த்தி தேவனை தலை சேர்ந்தவர் யார்? முதல் மூர்த்தி அந்த ஈசன் ஜெகதீசன் தில்லைவாழ் நடராசன் அன்னவரை கொண்டு வந்து முதன்மையாக நிறுத்தி இந்த மகாபிரசன வேள்வி நடத்தினார். இழந்த பொருளை உங்களுடைய வார்த்தையை செய்வேன் கொண்டு எம்பெருமானை நான் இப்போது வணங்கி வரவேற்கிறேன். நாராயணா அவள் ஐயோ மறந்தே போய்விட்டேன். பௌத்த மகரிஷி கோபத்திலே சிறந்தவர். அன்னவர் 33 தேவர்கள் 48 ரிஷிகள் கிண்ணற கிம்புடுவர் சித்த வித்தியாதர் ஜனகாரிகள் ஒரு நாளைக்கு ஒரு தேவர் சென்று அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவர் பூஜைக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டு பொருளை தயாரித்து கொடுக்க வேண்டும். இன்றைய தினம் என்னுடைய முறையாட்சி அந்த பௌத்த மகரிஷி ஆதவர் உதயமாவதற்குள் சூரிய உதயத்திற்கு முன்பதாக நாம் சென்று பணிவிடை செய்ய வேண்டுமே மறந்தே போய்விட்டது. நேரம் கண்டுவிட்டது. சரி, எனக்கு